அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் நம்மை எல்லாம் எந்த அளவு பக்குவப்படுத்தி நமக்கு தெரிந்த விஷயம். நம்மை தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, ஜகாத்தை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, உறவுகளுக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக, இன்னும் ஏழைகளை, அனாதைகளை அனுசரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, இப்படி பலதரப்பட்ட மக்களாக நம்மை இந்த ரமலான் நம்மை செதுக்கி இருக்கிறது. இதே நிலை இன்ஷா அல்லாஹ் காலமெல்லாம் தொடர வேண்டும். அதே போல் இன்னும் பல ரமலான்களை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உடனாய் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவாராக. ஆமீன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அமல் செய்வது பெரிதல்ல. காரணம் அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம் வேண்டும். நான் தொழுந்துட்டேன், இந்த தொழுகையினுடைய நன்மை முழுமையா எனக்கு கிடைச்சார்னா எனக்கு தெரியாது. பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்ன என்பது மறுமையில எனக்கு தெரியும். தொழுகையினுடைய முழு நன்மை எனக்கு கிடைச்சிட்டா, 8ல ஒண்ணா, 10ல ஒண்ணா, 20ல ஒண்ணா எனக்கு எனக்கு தெரியாது. ஆனா நான் தொழுதுட்டேன். அதே போல நான் நோன்பு வச்சுட்டேன், நான் ஜகாத்து கொடுத்துட்டேன். இப்படி இஸ்லாத்தில அல்லாஹ்வும் ரசூலும் என்ன கட்டளைகளை சொன்னார்கள் அதையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். ஆனால் அதில அல்லாஹுடைய பொருத்தம் ஏற்பட்டு இருக்கிறதா, அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைத்ததானா எனக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விட மன்றாடணும், அல்லாஹ்விட கேட்கணும். காரணம் என்ன 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 அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ரிதுவான் மினல்லாஹி அக்பர் ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம்ங்கறான். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் மிக பெரியதாகும், அது மகத்தான வெற்றியாகும் என்பதாக சொல்றோம். அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்துக்கு உரியதாக ஆனிச்சா, கபூலியத் உள்ளதாக ஆனிச்சா, அதே நேரத்தில் அந்த கபூலியத் ஏற்பட்டு போச்சுன்னா அது மிக பெரிய வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம் இந்த ரமலானுடைய ஒரு மாத காலங்கள் இரவு காலங்களில் வெளிச்சிருந்து இபாதத் செய்து இருக்கிறோம், பகல் காலங்களில் தாகித்திருந்திருக்கிறோம், பசித்திருந்திருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம். நம்முடைய உறவுகளுக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய அந்த கொடுக்க வேண்டிய தான தர்மங்களை கொடுத்திருக்கிறோம். ஏழைகள் வறியவர்களிடத்து கேட்கின்ற போது உதவி செய்திருக்கிறோம். இன்னும் நோம்பாளிகளுக்காக நோன்பு துறக்க பல விதமாக பல வகையிலும் உதவிகள் செய்திருக்கிறோம். இப்படி எல்லா அமல்களையும் ஒரு மாத காலம் செய்திருக்கக்கூடிய நாம் இதனுடைய நன்மை, இதனுடைய கூலி, இதனுடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடம் கிடைத்திருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்விட கேட்கணும், மன்றாடணும். யா அல்லாஹ், இவைகளை எல்லாம் நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்திருக்கிறேன். மக்களுடைய பார்வைக்காக வேண்டியோ, புகழுக்காக வேண்டியோ, பிறர் என்னை மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. நான் செய்தது எல்லாமே உனக்காக செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், இவைகளுடைய கூலிகளை நீ இந்த உலகத்திலே கொடுத்து வீணாக்கிறாங்க, மறுமையிலே எனக்கு பாதுகாத்து நீ வைத்திருந்து இதற்கு உண்டான கூலிகளை நிரப்பமாக எனக்கு மறுமையிலே கொடு என்பதாக நாம் ஒவ்வொரு நாளும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்துக்குரியதாக ஆகும், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றதாக ஆகும். அங்கீகாரம் இல்லை அப்படின்னா அந்த அமலுக்கு எந்த பலனுமே இல்லை. வெளித்தெரிந்தது வீணா போச்சு, நோன்பு வச்சது வீணா போயிடுச்சு, தர்மங்கள் கொடுத்தது வீணாயிடுச்சு. இப்படி எல்லாம் பாழ்பட்டு போகும். நல்லா பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், இதுல முகஸ்தரியை கொடுக்கிறாதே, இதுல பேரும் புகழும் கொடுக்கிறாதே, எனக்கு இதனுடைய நன்மையை அப்படியே நீ முத்திரையிட்டு மறுமையில எனக்கு நிரப்பமாக கொடு அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் நமக்கு இருக்குது. சகோதரர்களே, இதுக்கு முன் உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். வகால ரப்பி அவ்ஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய
وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. கேட்கறது யாருங்க? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் இப்படி துவா செய்யறாங்க. கால ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தகல் லத்தி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கிற. அந்த நியமத்துகளுக்கு நான் நன்றி உடையவனாக ஆகணும். நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு. நீ நியமத்து கொடுத்திருக்கிற, நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதற்கு நான் நன்றி செலுத்தணும். நீ கொடுத்த நியமத்துகளுக்கு நான் நன்றி உடையவனாக ஆகணும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பெற்றோர்களுக்கும் அந்த நியமத்துகளை நீ கொடுத்திருக்கிற. அப்ப அந்த நியமத்துகளுக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதோடு மட்டுமல்ல, மேலும் சொன்னாங்க, நான் செய்யக்கூடிய அமல்கள் உன்னுடைய பொருத்தத்துக்குள்ளதாக இருக்கணும். அமல் செய்யறது பெருசு அல்ல, நான் செய்யக்கூடிய அமல் உனக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்படியான வாய்ப்பை, அப்படியான அமலை செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய் அப்படின்னு துவா செய்தாங்க. அதோடு மட்டுமல்ல, அதுகில்னி பி ரஹ்மத்திக ஃபி இபாதிக சாலிஹீன். யாருன்னா உன்னுடைய அருள் கொடையில என்னையும் சேர்த்துக்க. அதோடு மட்டுமல்ல, நல்லோர்களில் என்னை ஒரு நபராக ஆக்கிவிடு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நபி அப்படின்னா சாதாரண மக்களுடனாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்னவா இருக்கும், நம்முடைய அமலுடைய நிலை என்னவா இருக்கும் சிந்தித்து பாருங்க. அப்ப நபிமார்களே கேட்கிறாங்க துவாக்களை, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு. அதோடு மட்டுமல்ல, நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் செய்யக்கூடிய செயல்கள், இவைகளுக்கு உன்னிடத்தில் அங்கீகாரம் வேண்டும். உன்னுடைய கபூலியத் எனக்கு வேண்டும். அதோடு மட்டுமல்ல, என்னை உன்னுடைய அருளை இணைத்துக் கொள். உன்னுடைய அருள் இல்லாம நான் வாழ முடியாது. உன்னுடைய அருள் எல்லா நேரமும் எனக்கு வேணும். உன்னுடைய அருளோடு என்னை இணைத்துக் கொள். அதோடு மட்டுமல்ல, இபாதைக்கு சாலிஹீன், நல் அடியார்களிலே என்னையும் சேர்த்து வை அப்படின்னு நபிமார்கள் கேட்ட துவாக்கள் எல்லாம் முன்னுதாரணமாக காட்டணும். அப்படின்னா சாதாரண மக்களாகிய நம்முடைய நிலை என்னவா இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆக கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரு மாத காலம் அல்லாஹ் நமக்கு சிறந்தது ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அமல்கள் செய்வதற்கு, என்ன பெற செயல்களை விவாதங்கள் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். அவைகளுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்கணும். இந்த நன்றி காலமெல்லாம் தொடரணும். இந்த செயல்கள், இந்த நல்ல அமல்கள் ரமலானோடு முடிந்து போவது அல்ல. ரமலானுக்காக நாம் அமல் செய்யலாம், செய்யலாம் அல்லாஹ்வுக்காக செஞ்சிருக்கிறோம். அதனால இன்றோடு முடித்து விடும்படியாக நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி நமக்கு வழிகாட்டல. அதனால இந்த அமல்கள், இந்த செயல்பாடுகள் காலமெல்லாம் தொடர வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் எல்லா அமல்களையும், நல்ல அமல்களையும் அல்லாஹ்வுக்காக செய்து அவைகளிலே யாரையும் இணையாக்காமல் கூட்டாக்காமல் அந்த அமல்களை அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கு உரியதாக அல்லாஹ் ஆக்கியது நல்லோர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரும் சேர்ந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா